அரசு போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவரையும் தாய் தமிழ் அகாடமியின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். பேனரை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஃப்ரெஷராக இருக்கிறேன், புதுசாக நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறேன், புக்கை தொடுறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் படிக்கணும் ஆசை. ஓகே, டோன்ட் வரி, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். எப்படி படிக்கணும், எப்படி படித்து நாங்கள் இந்த பொசிஷனுக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்ற எல்லா விதமான உதவியும் நாங்கள் செய்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது என்னுடைய பொறுப்பு. எளிமையாக படிக்கிறதுக்காக தான் இந்த முயற்சி நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் மறக்காமல் கண்டினியூஸாக படிங்க, நிச்சயம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களை மாதிரி நீங்களும் அரசு அதிகாரிகள் ஆகலாம். இப்போ நம்ம டாபிக் போகலாமா? ஃபஸ்ட்டு, மாநில அரசு என்றால் என்ன? மாநில அரசு அப்படின்னா சின்னதாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்துடலாம். எப்படின்னா, இந்திய எல்லைக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட பகுதியை, குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே ஒரு குறுகிய நிலப்பரப்பை ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கம் மாநில அரசாங்கம்னு சொல்லுவாங்க. அப்படி அங்கே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சிக்கு பேர் தான் மாநில ஆட்சி. நிர்வகிக்கக்கூடிய உரிமை தனக்கு ஒரு சுயமாக ஏற்படுத்திக்கிட்டு அங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய பன்முகத்தன்மையை அங்கே பெற்றிருக்கும். இப்போது மாநில அரசுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, யார் யார் நிர்வாகம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு உரிமை, சட்டத்திட்டங்கள் என்னென்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது மாநில நிர்வாகத்தில் யார் முதன்மையாக வருவாங்க அப்படின்னா ஆளுநர். யார் ஆளுநர்? அவரையே நான் தெரிஞ்சுக்கிறேனோ, ஆளுநர் தான் யார் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். அப்படின்னா, ஆளுநர் அந்த மாநிலத்துடைய தலைவர் தான் ஆளுநர். அவர் தான் நிர்வாகியும் ஆவார். அவர் முதலமைச்சரோட சேர்ந்து அந்தந்த மாநிலத்தை என்ன செய்வார்னா நிர்வகிப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த மாநிலத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வார். இப்போது முதல்ல ஆளுநர்னா யார் அப்படின்றத பார்ப்போம். ஆளுநர் குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய 5 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகியாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் எப்போ வேணாலும் அந்த பதவியில் இருக்கலாம், தேவைப்பட்டால் இருக்கலாம், இல்லைன்னா பதவியை ராஜினாமா செஞ்சுட்டும் போயிடலாம் அந்த 5 வருஷத்துக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்த மாநிலத்தில் அவர் எப்போதும் நியமிக்கப்பட மாட்டார். அவர் அடுத்தடுத்த மாநிலங்களில் அவர் ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். ஒருவேளை அந்த மாநிலத்துக்கும் பக்கத்து மாநிலத்துக்கும் தேவைப்பட்டால் அவர் நியமனம் செய்யப்படுவார். நியமனம் செய்யப்படும் பொழுது அந்த மாநிலங்களில் எவ்வளவு சம்பளம் ஊதியம் பெறுகிறார்ன்றதை பங்கிட்டு தான் அந்தந்த அரசு முடிவெடுக்கும், மாநில அரசு முடிவெடுக்கும். இப்போது ஆளுநர் அவர்களுடைய சில சட்டப்பிரிவுகள் என்னென்ன, அவருக்கு என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 158(3)A என்ன சொல்லுது அப்படின்னா, ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் கீழ் அல்லது ஒரு ஆணையின் மூலம் ஆளுநர் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம். இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. 158(3)A எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநர் நியமிக்கப்படும் போதப்போ சம்பள பிரச்சனையை எப்படி வழங்கலாம் அப்படின்றத, பிரித்து வழங்கலான்றத இந்த சட்டப்பிரிவு சொல்லுது. அடுத்து, ஆளுநர் ஆகிறதுக்கான தகுதி வேறு ஒன்றும் இல்லைங்க. அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், அவருக்கு வயசு 35 இருக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 157 நோட் பண்ணிக்கோங்க. 157 மற்றும் 158 சட்டப்பிரிவின் கீழ் ஆளுநர் பதவிகளுக்கு தகுதிகளை சொல்லியிருக்காங்க. அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது
அவர் சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது நாடாளுமன்றத்தில் உறுப்பினராகவோ அவர் ஏற்கனவே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஏதேனும் உகாதாரம் தரக்கூடிய அவர் பதவியிலையும் என்ன இருக்கக்கூடாது. அவர் எந்த தொழிலும் செய்யக்கூடாது. ஆளுநரினுடைய அதிகாரம் மற்றும் பணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆளுநர் சட்டப்பிரிவு 163 படி முதலமைச்சரின் தலைமையின் கீழ் அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். எல்லாத்துலேயும் அவர் ஈடுபட மாட்டார், சில விஷயங்களை ஈடுபடுத்தார். உதாரணத்துக்கு பண மசோதா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அப்புறம் ஆட்சி கலைப்பின் போது 358 ஆட்சி கலைப்பின் போது என்ன செய்வார் அப்படின்னா, தன்னுடைய அதிகாரத்தை அங்கே என்ன செய்வார்னா செயல்படுத்துவார். இப்போ அது ஆட்சி நிர்வாகங்கள்லாம் என்னென்ன அவர் கீழே வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். நிர்வாக அதிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையை பெறும் கட்சியை அவர் அங்கே இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அவர் அழைச்சி முதலமைச்சராக பதவி ஏற்க சொல்வார். ரெண்டாவது, முதலமைச்சரின் பரிந்துரையின் பெயரில் அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்களை நியமனம் செய்வார், பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அப்புறம் மாநில அரசு பணியாளர்களை அல்லது மற்றும் நீதிபதிகளை, மாவட்ட நீதிபதிகளை, மாநிலத்துடைய உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் அவருடன் இணைந்து ஆலோசனை பெற்று அவர் என்ன செய்வார், நியமிப்பார். அப்புறம் முக்கிய இலாக்குகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன செய்வார், நியமனம் செய்வார் ஆளுநர். பல்கலைக்கழகங்களுடைய மாநிலத்திலுடைய அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பல்கலைக்கழகங்களுக்கு இவர் தான் தலைமை வேந்தராக இருப்பார். அவர் தான் அந்தந்த மாநிலத்திலுடைய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களாக நியமிப்பார். அப்போது அங்கே குடியரசுத் தலைவர் இந்த மாநிலத்திலுடைய பல்கலைக்கழகங்களுக்கு தலையீடு நேரடியாக இருக்காது. இது போன வருடமும் முந்த வருடமும் கேள்வியாக கேட்கப்பட்டிருந்தது. கவனமாக வச்சுக்கோங்க. ஆளுநர் நேரடியாக மாநிலத்தினுடைய ஆட்சி பங்குகளை வகுப்பார். ஆனால் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டு வைக்கிறனால குடியரசுத் தலைவர் ஆளுநரை நேரடியாக அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான செயல்பாடுகளை செய்ய அனுமதி வழங்குகிறார். அவருடைய ஆட்சி இந்த மாதிரி இன்டைரக்டாக இருக்குது. ஓகே. அப்புறம் சட்டமன்ற அதிகாரங்கள்லாம் ஆளுநருக்கு எந்த மாதிரியான இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டமன்ற அதிகாரங்களில் ஆளுநர் சட்டமன்றத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி ஆவார். அவர் சட்டமன்றத்தின் உறுப்பினராக இல்லை. ஆளுநர் பின்வரும் சட்டமன்ற அதிகாரங்களை பெற்றுள்ளார். என்னென்ன பெற்றிருக்காருன்னு பார்த்தோம்னா, ஆளுநர் சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அல்லது கலைக்கவும் உரிமை பெற்றுள்ளார். பெரும்பான்மையை வகிக்கல அந்த கட்சி அப்படின்னா, அல்லது சட்டமன்றத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் யாரோ ஒருத்தவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா உடனே சட்டமன்றத்தை கலைச்சிடுவார். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் முடிஞ்சு சட்டசபையை அமைந்த முதல் கூட்டத்தொடரிலையும் ஒவ்வொரு வருஷ கூட்டத்தொடரிலையும் அவர் கலந்து கொள்வார். நிலுவையில் உள்ள மசோதாக்கள் ஏதாவது ஏற்றம்னாலும் சரி, அல்லது புதிதாக மசோதா கொண்டு வரனாலும் சரி, அவர் என்ன பரிசீலனை செய்வார். அதை குடியரசுத் தலைவருக்கு என்ன செய்வார், ஒப்புதலுக்கு அனுப்புவார். சட்டமன்றத்தில், மாநில சட்டமன்றத்தில் இயற்றக்கூடிய சட்ட மசோதாக்களுக்கு, அதை மறந்துட வேண்டாம். அது மட்டும் இல்லை, சபாநாயகர் துணை சபாநாயகர் காலியாக இருக்கிறப்போ, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, மாநிலங்களவையில் சபாநாயகரும் துணை சபாநாயகரும் இல்லாதப்போ யார் அதை வழி நடத்துவா அப்படின்னா ஆளுநர் அதை என்ன செய்வார், சட்டமன்றத்தை வழி நடத்துவார். அது மட்டும் இல்லை, ஒரு ஆங்கில இந்தியர் அவர் என்ன செய்வார், பதவி பிரமாணம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு இலாக்காவை ஒதுக்கி அவங்களுக்கு கொடுத்துருவார். அப்புறம் நம்மளுடைய ஸ்டேட்டில் தான் அந்த மாதிரி இல்லை. ஆனால் ஒரு 6 ஸ்டேட்டில் சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற கீழவைன்னு இருக்குது. சட்டமன்ற மேலவை அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கலை, இலக்கியம்,
பொதுமக்களுக்கு சேவை செய்கிறவங்க, ஊரில் ஒரு உயர்ந்த மதிப்புள்ள மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடிய அல்லது தொண்டாற்றிய ஒரு முக்கியமான நபர்கள், ஸ்கூலோ காலேஜில் இருந்தோ ஒரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவங்க சட்டமன்றத்தில் 1/6, அதை மறந்துட வேண்டாம், 1/6 அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது சட்டமன்ற மேலவையில். அவங்களுக்கு பதவி 2 வருஷம்தான். அவங்க மொத்தம் அந்த 6 வருஷம் தொடரப்படும். அது என்ன 6 வருஷம் அப்படின்னா, சட்டமன்ற மேலவை ஒரு நபருக்கு 2 வருடம்தான் பணி நீடிப்பு செய்வாங்க. அப்படி 5 வருஷம் கொண்ட ஆட்சியில் தொடர்ச்சியாக, இதை மறந்துட வேண்டாம், தொடர்ச்சியாக இந்த சட்டமன்ற மேலவை நடக்கணுன்றதுக்காக அடுத்த ஆட்சியாளர்கள் தன்னுடைய ஆட்சியை தொடர்றப்போ சட்டமன்ற மேலவையில் 6 வருடம் முடிவில் 1 வருடம் பாக்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற மேலவை என்ன செய்வாங்க அப்படின்னா ஆலோசனை வழங்குவாங்க. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. இப்போது சட்டமன்ற மேலவை மிக முக்கியமானதாக இருக்குது. ஆனால் சட்டமன்ற கீழவை தான் ஆட்சி அதிகாரம் பெறக்கூடியதாக இருக்குது. சட்டமன்ற கீழவை, ஏன்னா சட்டமன்ற கீழவையில் தான் சட்டசபை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஓகேவா? பாயிண்ட்டை மறக்காத கூடாது, நோட் பண்ணிக்குங்க, ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 213 கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். அதனை அவசர சட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ பிரச்சனை, 2 மாநிலங்களோட பிரச்சனை அல்லது உள்நாட்டு பிரச்சனை அப்படின்றப்போ ஒரு அவசர சட்டத்தை என்ன செஞ்சுக்கலாம், கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம பெரியார் டேம் பிரச்சனை வந்துச்சு, கிட்டத்தட்ட 2014 நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உள்நாட்டில் இந்த சில துப்பாக்கி சூடு பிரச்சனை, அல்லது பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு சட்டம், குழந்தைகள் பாதுகாப்புக்கு ஒரு சட்டம், இந்த மாதிரி சில அவசர சட்டம் கொண்டு வர்றதுக்காக அவர் என்ன செய்வார், முடிவெடுக்கிற விதி சட்ட விதி 213, மறந்துட வேண்டாம். அது மட்டும் இல்லை, அந்த அவசர சட்டம் 6 மாதத்துக்குள்ளே மாநில சட்டமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அந்த அவசர சட்டத்தை எந்த நேரத்திலும் ஆளுநர் திரும்ப பெறலாம். இதெல்லாம் சட்டமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற மசோதாவை ஆளுநருக்கு அனுப்புவாங்க. ஆளுநர் அது 6 மாதத்துக்குள்ளே அது கையெழுத்து போட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிடணும். இதுதான் ஒரு குடியரசுத் தலைவருடைய நிர்வாக பொறுப்பிலே ரொம்ப முக்கியமான நிர்வாக பொறுப்பு. அடுத்து அந்த நான் முன்னாடி சொல்லிட்டேன், பண மசோதா அவர் என்ன செய்வார், முக்கியமாக ஒரு பங்கு வகிப்பார். ஏன்னா அந்தந்த இலாக்கைகளுக்கு முதலமைச்சர் பட்ஜெட் தாக்குதல் பண்ணுறப்போ அதை பிரித்து கொடுக்குறப்போ அங்கே ஆளுநர் இருப்பார். அது மிக சரியாக வழங்குவார். மத்திய அரசிலிருந்து பெற்று அதை என்ன செய்வார், மாநில அரசுக்கு நிர்வாக பொறுப்புக்காகவும் திட்டங்களை செயல்படுத்துறதுக்காகவும் அவர் தொடர்ந்து என்ன செய்வார், மசோதாவை வழி நடத்தி போவார். அப்புறம் நிதி அதிகாரங்களுக்கு அவருக்கு நேரடியாகவே சில விஷயங்களை செய்வார். என்னது அப்படின்னா, துணை வரவு செலவு திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவார். நோட் பண்ணிக்கோங்க. அது என்ன துணை வரவு செலவு திட்டம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, மாநிலத்தில் ஆண்டு வருமான செலவு திட்டத்தை அவங்க நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க அமைச்சர்கள்லாம். சார், நாங்கள் இவ்வளோதான் இந்த வருஷம் பட்ஜெட்டு, நாங்கள் இவ்வளோதான் செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தருவாங்க. அது போக மறந்துட வேண்டாம், அது போக தேவைப்பட்டா ஒரு சின்னதாக இன்னும் எங்களுக்கு பணம் வரவு தேவை, அல்லது நாங்கள் செலவுக்கு இவ்வளோ பயன்படுத்தி இருக்கிறோம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு என்ன செய்வாங்க, ஒரு வரவு திட்டத்தை என்ன செய்வாங்க, ஒரு ப்ராஜெக்ட் போட்டு கொடுப்பாங்க. இன்றைக்கி திட்டக்குழுவில் இன்றைக்கி தலைவர்கள் நிறைய இருக்கிறாங்க. டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா, நம்ம கேட்கலாம், எவன் அப்பா வீட்டு காசுடா கேட்குறோம்ல. அப்போது அந்த டேக்ஸ் கட்டுறன்றத நம்மளுக்கு சரியான ஒரு திட்டமிடல் இருந்தால் தானே அது மக்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு அது அவர்களுக்கு வருமானமாகவும், செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு அது வருவாயாகவும்
நம்மகிட்ட இருந்து பெறப்போ கணக்கு கேட்போம்ல, அதை முதன்மையாக கேட்கக்கூடிய ஆள் வந்து ஆளுநர் தான், மாநில அரசுகிட்டிருந்து, முதலமைச்சர்கிட்டிருந்து. அடுத்து, ஆளுநர் முன் அனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். அவர் இருந்தால் தான் அதை செயல்படுத்த முடியும். இல்லைன்னா சாதாரணமாக போய் சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்குதல் பண்ண முடியாது. பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகள் நிதிநிலை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் ஒன்றை அமைக்கிறார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நிதி ஆணையம் அமைக்கிறார் அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்கிறார் இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஆட்சி வந்து டிஃப்ரென்ஸ், ஒவ்வொருத்தவங்களுடைய செயல் திட்டம் டிஃப்ரென்ஸ். இப்போ மகளிர் உரிமை தொகையில் எத்தனை கோடி ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தார், 6 கோடி ரூபா முதலமைச்சர் சொல்லியிருந்தார். ஆனால் மகளிருக்காக நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோம். இவ்வளோ கோடி மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அரசு பஸ்ஸில் பயணம் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது மூலமாக நாட்டுக்கு எவ்வளோ வருமானம் இல்லை, இதுக்கு முன்னாடி எவ்வளோ வருமானம் வந்துச்சு அப்படின்னு முந்தைய ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு என்ன செய்வாங்க, டிஃப்ரென்ஸ் பார்ப்பாங்க. இதை மறந்துடக்கூடாது. எப்போவுமே தொடர்ந்து நம்ம வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப தான் மறக்காது. நம்ம தொடர்ந்து கன்சிஸ்டாக படிக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நான் உங்களுக்கு சத்தியம் செய்கிறேன், நீங்கள் இப்போ போயிட்டு நான் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் புக்கை திறந்து பாருங்களேன், நான் சொன்னதெல்லாம் இருக்கும். சேலஞ்ச் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு போய் 8th புக்கு 10th புக்கு இதில் தான் மாநில அரசு இருக்குது. அடுத்து 11th புக்கில் அரசியல் அமைப்பு புக்கில் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் சார்ந்த தலைப்புகள் இருக்குது. அது மாநில அரசோட சேர்ந்து வரும். நம்ம பின்னாடி அதை என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். சரி, நீதித்துறை அதிகாரங்கள் ஆளுநருக்கு ரொம்ப முக்கியமான பங்கு. ஏன்னா அவர் தான் என்ன செய்கிறாரு, நீதிபதிகளை நியமனம் செய்கிறாரு. மாவட்ட நீதிபதிகளை, கிளை நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளை, தலைமை வழக்கறிஞர்களை என்ன செய்கிறாங்க, நியமனம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் ஏற்ற மாதிரி அவர் என்ன செய்கிறாரு, நீதிபதிகளை நியமனம் பண்ணுறாரு. சரி, நீதித்துறையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆளுநர் கொண்டு வருவார் அப்படின்னா, உயர் நீதிமன்றத்தின் ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளை நியமனம், பதவி உயர்வு போன்ற பணிகளை ஆளுநர் மேற்கொள்கின்றார். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஆளுநரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். இப்போது சரி, அப்போ குடியரசுத் தலைவர் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்கிறாரு. உயர் நீதிமன்றம் ஏன் குடியரசுத் தலைவராக செய்யக்கூடாது அப்படின்னா, அவர்கிட்ட ஆலோசனை வாங்கிட்டு மாநிலத்துக்கு உரிமையான, இதை மறந்துட வேண்டாம், மாநிலத்திற்கு உரிமையான உயர் நீதிமன்றத்திற்காக தலைமை நீதிபதிகளை யார் வந்து நியமிக்கிறாருன்னா ஆளுநர். போன வருஷம் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமில் நான் என்ட்ரி போஸ்ட்டில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, யார் வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் நியமிக்கிற யார் கேட்டிருந்தாங்க. மறந்துடக்கூடாது. யாரோட வழிகாட்டுதலின் பேர் நியமிக்கிறாருன்னா, குடியரசுத் தலைவரின் வழிகாட்டுதலின் பேரில் ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றார். நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கலாம் அல்லது குற்றவாளியின் தண்டனை குறைக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம். யாரோடைய தண்டனை தவிர அப்படின்னா, மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் தவிர மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு வாய்ப்பு வழங்கலாம். அடுத்து விருப்புரிமை அதிகாரங்கள் அப்படின்னா, அது என்ன அதிகாரங்கள் அப்படின்னா, குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க முடியும். அப்போ அது தேவையில்லாதுப்பா நாட்டுக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார், இந்த மசோதாலாம் தேவையில்லை, இந்த சட்டம்லாம் தேவையில்லை அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம், அது குடியரசுத் தலைவருக்கு மேல்முறையீடுக்கு அனுப்பாமல்
அப்படியே தன்னோட டேபிளே வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நீட் எக்ஸாம், நான் இது ஒரு கான்ட்ரவர்சியாக பேச விரும்பல, இருந்தாலும் உங்கள் யாவதுக்காக சொல்கிறேன். நீட் எக்ஸாமில் வருஷம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை வந்து நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம், நீட்டு மசோதா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குடியரசுத் தலைவரோட டேபிளில் இன்னும் அந்த மசோதா இருக்குது. ஆளுநர் என்ன செய்கிறாரு, அனுப்பி வச்சிடறாரு, ஆனால் போக மாட்டேது. ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டது? மத்திய அரசு பட்டியலில் கல்வி இருந்ததுனால என்ன ஆச்சு, அந்த தீர்ப்பு செல்லும். நீட்டு மசோதா கொண்டு வர முடியல தமிழக அரசுனால், ஆனால் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம அடுத்து பார்ப்போம். மாநில சட்டமன்ற பொது தேர்தலில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மையை பெறாத போது ஆளுநர் எந்த கட்சி தலைவரையும் ஆட்சி அமைக்க அழைக்கலாம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாவோ அங்கே இடைத்தேர்தலுக்கு அழைப்பு அமைச்சு அங்கே வந்து என்ன செய்வார், ஒரு புதிய சட்டமன்றத்தை வழிவகுக்க உதவி செய்வார். ரெண்டாவது, பெரும்பான்மை இல்லைன்னா என்ன செய்வார், ஆட்சியை கலைச்சிட்டு போக சொல்லிடுவார். அப்புறம் பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சி என்ன செய்வார், வந்து ஆட்சி அமைங்க அப்படி என்ன செய்வார், அழைப்பு விடுப்பார். அப்போ தான் அந்த பெரும்பான்மை இழந்து மறுபடியும் ஆட்சி அமைக்க ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும்ல, அப்போது அங்கே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்போது என்ன செய்யும், குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கும். அல்லது ஆட்சி அதிகாரங்கள் இல்லாதப்போ அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கும். அதாவது ஆட்சி அதிகாரங்கள்னால் மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இல்லாத பொழுது, ஆட்சியை கலைக்கப்படும் பொழுது மறந்துடக்கூடாது. அதே மாதிரி அவசர கால அதிகாரங்கள் என்னென்ன, இப்போ அதை தான் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னன்னா, சட்டப்பிரிவு 361 ஆளுநருக்கு கீழே சில சிறப்பு உரிமைகளை வழங்கப்படுகிறது. அது என்ன சிறப்பு உரிமை அப்படின்னா, தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதில் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் அளிக்கவில்லை. நான் இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு யார் என்ன கொஸ்டின் கேட்கக்கூடாது. கொஸ்டின் கேட்டால் நான் பதில் அளிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அதே மாதிரி அவர் பதவி காலத்தில் இருக்கிறப்போ அவர் வந்து என்ன செய்ய முடியாது, கைது செய்ய முடியாது. அவர் தப்பே செஞ்சதுனால என்ன செய்ய கைது செய்ய முடியாது, எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. ஆனால் ஒரு பாயிண்ட் இருக்குது, சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாக என்ன செய்யலாம், ஃபோர்ஸ் பண்ணலாம். இந்த ஆளுநர் வந்து தப்பு பண்ணியிருக்கிறாரு, இவரை பதவி விலக செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு விதி இருக்குது. போகிற ஓக்கில் இப்போ நம்ம அதை என்னன்னு பார்ப்போம். அடுத்து நம்ம முதலமைச்சர், அடுத்த ஒரு மெயின் பாயிண்ட்டு முதலமைச்சர், மாநிலத்தினுடைய முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர், அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கலாம் அல்லது ஒரு சுயேட்சையாக நின்று ஜெயிச்சு இவரை வந்து முதலமைச்சராக ஆக்கலாம் அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினரால் ஒருத்தரை பரிந்துரைக்க செய்யப்படுவாங்க. சரி, இப்போ இந்த முதலமைச்சர் யார் அப்படின்னா, பேரளவு தான் வந்து ஆளுநர் நிர்வாகியாக இருப்பார். ஆனால் உண்மையிலேயே மாநில அரசுடைய தலைவர் தான் யார், முதலமைச்சர். இதை குழப்பிக்கிற கூடாது. மாநிலத்துடைய தலைவர் யார் அப்படின்னா, உண்மையான தலைவர்னா அது முதலமைச்சர். அவர் தான் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார், இதை மறந்துடக்கூடாது. ஓகே. அதே மாதிரி முதலமைச்சர் நியமனம் கிட்டத்தட்ட ஆளுநர் மாதிரி தான், 5 வருஷம்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவர் அந்த பதவியில் அவர் இருக்கும் செய்யலாம், அதை ராஜினாமா பண்ணிட்டு போகலாம். நீ வரக்கூடிய காலங்களில் ஆட்சி அதிகாரங்களை பற்றி நீங்கள் இன்னும் இந்த மாதிரி டீட்டெயிலாக பார்ப்பீங்க. ஓகே. அப்புறம் முதலமைச்சருடைய நிர்வாகம், பணி, இந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் பரிந்துரையின் பேரில் ஆளுநர் அமைச்சரை நியமிக்கின்றார். பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருவாங்க. ரெண்டாவது, முதலமைச்சர் எல்லாருக்கும் என்ன செய்வார், அவங்களுக்கு தனித்தனியாக இலாக்காக்களுக்கு ஒதுக்கிடுவார். நீங்கள் வந்து இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு ஆளுநர் சொல்லிடுவார். உடனே முதலமைச்சர் என்ன செய்வார், ஓகேப்பா.
இப்போது முதலமைச்சர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா, தன்னுடைய அமைச்சர்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஒவ்வொரு துறையை என்ன செஞ்சுருவார், தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவார். அப்புறம் அமைச்சர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி அவர்கள் மீது நடவடிக்கைகளையும் என்ன செய்கிறாரு, செயல்படுத்துகிறார். அப்புறம் அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி முடிவுகளையும் எடுக்கின்றார். இதில் சிலது ஆளுநருக்கு தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு கேட்டால், இந்த ப்ரொமோஷனு, சில அதிகாரிகளை நியமிக்கிறது, இந்த மாதிரி இது முதலமைச்சர்களை என்ன செஞ்சுக்காரு, அந்தந்த மாநில முதலமைச்சர்களை கலந்து ஆலோசித்து தான் செயல்படுத்திக்கிறார். இதில் சட்டமன்றத்தில் அவர் சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடக்கி வைக்கவும் ஒத்தி வைக்கவும் முதலமைச்சருக்கு ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை வழங்குகிறார். சார் இந்த இதை நீங்கள் செயல்படுத்தலாம் சார், நாங்கள் வந்து ஆட்சியை வந்து கவிக்கிறோம், நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு என்ன செஞ்சுருவார், சொல்லிவிடுவார். இந்த கூட்டத்தில் நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே சட்டமன்றம் நடந்துக்கிறப்போ, அந்த மாதிரி. ஓகே. அப்புறம் சட்டமன்றத்தின் கொள்கைகளை அறிவிக்கிறார். நீ ஆட்சிக்கு வந்துட்ட உன்னுடைய கொள்கை என்ன, நீ மக்களுக்கு என்ன செய்ய போகிற, என்ன செயல் திட்டங்களை நீ கையில் வச்சுருக்கிற அப்படின்றத என்ன செய்வார், சட்டசபையில் அறிவிப்பார். அப்படி அறிவித்ததான் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், இப்போ கூட வந்ததே உங்கள் கையில் உங்கள் எதிர்காலம் சொல்லிட்டு மடிக்கணினி திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்களை அமைச்சர்கள் என்ன செய்வார், கொண்டு வந்து சட்டசபையில் முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருவாரு, அவர் அதை அறிவிப்பார். ஓகே. சட்டமன்ற மசோதாக்களை அறிமுகம் செய்கிறது சட்டப்பேரவையில் தான், சட்டசபையில் தான். ஓகே. அப்புறம் அமைச்சர்களுக்கு உண்டான பொறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163 ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்கின்றது. அதாவது அமைச்சர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா, ஆளுநருக்கு சில அட்வைஸ் பண்ணுவாங்க. சார் நீங்கள் வந்து இந்த மசோதாக்களை நீங்கள் நிறைவேற்றணும், இந்த மசோதாக்களை நீங்கள் நிறைவேற்றக்கூடாது, இது நம்மளுடைய மாநிலத்துக்கு இறையாண்மைக்கு எதிரானது, அல்லது இந்த அதிகாரங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய சட்டப்பிரிவு என்ன, அது 163. அதை மறந்துட வேண்டாம். 163 1 படி இது நோட் பண்ணிக்கோங்க. 163 1 படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும். ஆமாம், எதுக்காக அப்படின்னா விதிகள் மீறல் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக. அப்புறம் அமைச்சர்களுடான மற்ற விதிகள் என்ன அப்படின்னா 164 சட்டப்பிரிவு 164 1 ஆளுநர் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது. பதவி பிரமாணம் எந்த விதி அப்படின்னா 164 1 முதலமைச்சர் உட்பட்ட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது என சட்டப்பிரிவு 164 1A கூறுகிறது. நோட் பண்ணிக்கோங்க. 15% விழுக்காட்டை என்ன செய்யக்கூடாது, தாண்டக்கூடாது. சட்டசபையில் இவ்வளோ பேர் கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும், இவ்வளோதான் இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. 164 1A. அடுத்து அமைச்சரவுடைய அதிகாரம் என்னது, அவங்களுடைய செயல்பாடுகள் என்னது அப்படின்னா மாநில அரசுக்கான கொள்கைகளை உருவாக்கி அவற்றை சிறம்பட செயல்படுத்தப்படுவதற்கான செயல்பாடுகளை செய்கிறது. ஒரு திட்டம் அமைச்சர் சட்டசபையில் அறிவிச்சிட்டாரு, முதலமைச்சர் அறிவிச்சிட்டாரு அப்படின்னா அது எல்லா மக்களுக்கும் போய் சேருதா அப்படின்னு பார்க்குறது, அடுத்து அது செயல்படுதா அப்படின்னு பார்க்குறது, இதுதான் அவர்களுடைய முக்கிய பணி. ரெண்டாவது, நிதி கொள்கையை கட்டுப்படுத்துவதுடன் மாநில பொது நலனுக்காக வரி கொள்கையை முடிவு செய்கிறது. ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் வந்து முதல்ல விதி டேக்ஸ் வாங்கிக்கிருந்தாங்க. இப்போது வந்து ஜிஎஸ்டி வந்ததுனால அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க, மத்திய அரசு இவ்வளோ தான், ஊறுகாய்க்கு இவ்வளோ தான், கருவாடுக்கு இவ்வளோ தான், ஃப்ரூட்ஸ்க்கு இவ்வளோ தான், இதுக்கு இவ்வளோ தான்,
இந்த மாதிரி தனித்தனியாக என்ன செஞ்சுட்டாங்க, டாக்ஸு ஜிஎஸ்டி விதிச்சிட்டாங்க. ஆனால் அதையும் சில என்ன செய்கிறாங்க, அமைச்சர்கள் எதிர்க்கிறாங்க. இப்போது ராமேஸ்வரத்தில் கருவாடு இருக்குது, இங்கே அதிகமாக விளையுது, இங்கே கிட்டத்தட்ட எவ்வளோ சதவீதம், 15% எக்ஸ்ட்ரா போட்டு விட்டாங்க. ஊறுகாய்க்கு இவ்வளோ சதவீதம், சிமெண்ட்டுக்கு இவ்வளோ சதவீதம், அந்தந்த இண்டஸ்ட்ரியலுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க போட்டு விட்டாங்க. நம்ம நாட்டில் சில விஷயங்கள் இல்லவே இல்லை. அப்போது அதை எதிர்க்கிறாங்க, எதுக்குங்க எங்களுக்கு இவ்வளோ போடுறீங்க அப்படின்னு. அப்படி ஒரு வலியுறுத்தக்கூடிய பணிகளை அமைச்சரவை தான் என்ன செய்கிறது. அடுத்து, மற்ற மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி பிரச்சனையை தீர்க்க முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இப்போ நம்மளுக்கும் கர்நாடகாவுக்கும் காவிரி நீர் பிரச்சனை, பங்கீடு பிரச்சனை, நடுவில் டெல்டா மாவட்டங்கள்னு ஒன்று இருக்குது, அங்கே எந்த பிரச்சனை வந்திருக்குது, அந்த விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. ரெண்டாவது, தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் பெரியார் பிரச்சனை, அங்கே உள்ள அமைச்சர்கள் இங்கே உள்ள அமைச்சர்கள் என்ன செய்வாங்க, போய் கலந்து ஆலோசித்து தண்ணீரை பங்கிட்டு கொள்வாங்க. உதாரணத்துக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி பல விவகாரங்களில் என்ன செய்வாங்க, அமைச்சர்கள் தலையிட்டு தீர்வு காண முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி மாநிலத்தின் செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கைகளை உருவாக்குகிறது. உதாரணத்துக்கு சோலார் பேனல் திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நிறைய ஹைட்ரோ ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. அப்புறம் எனர்ஜி ரிலேட்டடான நிறைய ப்ராஜெக்ட், காற்றாலை, விண்டுமின், அதன் மூலமாக என்ன செய்கிறது, மின்சாரம் தயாரிக்கிறது. அப்புறம் விவசாயிகளுக்கு மானியம் வழங்குறதுல சில சலுகைகள், இதெல்லாம் அரசு மாநில அரசு என்ன செஞ்சுக்கலாம், செயல்படுத்திக்கலாம். அப்புறம் ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது அது சாதாரண மசோதாவோ அல்லது நிதி மசோதாவோ என்பதை தீர்மானிக்கிறது. இது நல்ல கான்ஃபிடென்ட். இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு இந்த 5 வருஷத்துக்கு மட்டும்தான், அடுத்த வருஷத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி எதுவும் கொண்டு வரக்கூடாது. உதாரணத்துக்கு லேப்டாப், அம்மா லேப்டாப் கொண்டு வந்தாங்க, நீங்கள் ஸ்டாலின் கொடுக்குறாரு, கிட்டத்தட்ட சேம் தான், அந்த திட்டம் மாறாது. சைக்கிள் கிட்டத்தட்ட நான் படிக்கும்போது கொடுத்தாங்க, இப்பவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அது கண்டிப்பாக நிறுத்தி வைக்க முடியாது. அதே மாதிரி சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாங்க, காமராஜர் கொண்டு வந்தாங்க, மதிய உணவு திட்டம் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். அதே மாதிரி அப்புறம் கருணாநிதி என்ன செஞ்சார், வாரத்தில் 5 நாளுமே முட்டை மாணவர்களுக்குன்னு சொல்லி கொண்டு வந்தார். இந்த மாதிரி பல திட்டங்களை என்ன செஞ்சிடறாரு, செயல்படுத்தி அதை கண்காணிக்கிறதுக்கு உண்டான அது அமைச்சர்களால் சட்டமன்றத்தில் ஏற்புடையதாக இருக்கணும். இது 5 வருஷத்துக்கு மட்டும்தானா, இல்லை இது அப்படி கன்டினியூ பண்ணணுமா அப்படின்ற விஷயங்களை அங்கே உறுதிப்படுத்திக்கிடுவாங்க. அமைச்சரவையின் ஒவ்வொரு அமைச்சரின் பணிகளை கட்டுப்படுத்தி கண்காணித்து ஒருங்கிணைக்கிறது. ஆண்டு வரவு செலவு திட்டம், அதாவது பட்ஜெட் இருக்குல்ல, அது அமைச்சரவையில் இறுதி செய்யப்படுகிறது. ஓகே, சரி. இப்போது மாநில சட்டமன்றம் அப்படின்னா, இது இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சட்டமன்றம் ஏற்பட வழிவகை செய்கிறது. இப்போது உதாரணத்துக்கு மாநிலத்தில் 2 அவை இருக்குது, சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற கீழவை. நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த சட்டமன்ற மேலவை 6 மாநிலங்கள் இருக்குது. என்னென்ன மாநிலங்கள்னு பார்த்துருவோமா? எடுத்துக்காட்டால் பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. மறந்துடவே வேண்டாம், இங்கெல்லாம் சட்டமன்ற மேலவை இருக்குது. இதில் சட்டமன்ற கீழவை மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்டதாக இருக்கும். அதாவது நம்ம சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, கண்ணை மூடிட்டு பதில் சொல்லலாம், மாநிலங்களுடைய கீழவையில் என்ன செய்வாங்க, இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சட்டமன்ற மேலவையில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஆசிரியர்கள், பட்டதாரிகள், உள்ளாட்சி உறுப்பினர்கள், அப்புறம் கலை மற்றும் அறிவியல் துறையில் சாதித்தவங்க, இவங்களாம் என்ன செய்வாங்க, சட்டமன்ற மேலவையில் இருப்பாங்க. இப்போது சட்டமன்ற பேரவையை நம்ம பார்க்குறோம். அதில் கீழவையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஐயா குறைஞ்சது 60க்கு குறையாமல் 500க்கு மேலே சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருக்கக்கூடாது. 60 to
500 வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம், சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சட்டமன்றத்தினோட பதவிக்காலம் 5 வருஷம் தான். ஒரு சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுப்பவர்கள் எல்லாருக்குமே 5 வருஷம் தான். அப்புறம் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களுடைய சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 3இல் 1 பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆனால் மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 40க்கும் குறையாமல் இருக்க வேண்டும். 40 பேர் குறைஞ்ச என்ன சொன்னோம், சட்டமன்ற மேலவையில் இருந்தே ஆகணும். சட்டமன்ற அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சட்டமன்றத்தில் 235 உறுப்பினர்களை கொண்டிருக்கு. அதில் 234 உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அப்போ அந்த ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டால் அவங்க தான் ஆங்கிலோ இந்தியர்கள். புரிஞ்சுக்கோங்க, ஆங்கில இந்தியர்களுக்கு ஒரு தனி ரிசர்வேஷன் இருக்குது. அதே மாதிரி அமைச்சரவையும் அமைச்சரவை குழுக்களும் அவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த கேபினட் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் அவங்க தான். இது மாநில அரசினுடைய உண்மையான அதிகார மையமாக விளங்குகிறது. அமைச்சரவையின் குழுக்கள் எனப்படும் வெவ்வேறு குழுக்கள் மூலம் கேபினட் செயலாற்றுகிறது. அவற்றில் 2 வகைகள் உள்ளன. ஒன்று நிரந்தரமானது, மற்றொன்று தற்காலிகமானது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆள் யாருன்னா, ஒரு முக்கியமான ஆள், சபாநாயகர். சட்டமன்றத்தில் வழி நடத்தக்கூடிய ஆள் யார் அப்படின்னா சபாநாயகர். சட்டமன்ற உறுப்பினர்களின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் 14 நாட்கள், மறந்துடாதீங்க 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். அதற்கு முன் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடக்கும் நேரத்தில் அவைக்கு வந்த பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த சபாநாயகர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு என்ன சொன்னால் பெரும்பான்மை காட்டி ஆகணும். ஆனால் பெரும்பான்மை அப்படி நடக்காது. ஆனால் பிரச்சனை நிறையா நடந்துச்சு. ஏடிஎம்கே பீரியடில் சபாநாயகர் தனபாலு, அதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போது அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஐயாவும் இருக்கிறார். யார் இருக்கிறா, சபாநாயகர். அவர் தான் என்ன செய்வார், சட்டசபையை வழி நடத்தி போவார். அவர் தான் சபாநாயகர் தனது பதவியை அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய மாட்டார், இழக்க மாட்டார். புதிய சட்டமன்றத்தில் முதல் கூட்டம் வரை தனது பதவியை தொடர்கிறார். சபாநாயகர் இல்லாத போது அவரோட பணியை துணை சபாநாயகர் செயல்படுகிறார். இப்போ யார் துணை சபாநாயகர் செயல்படுகிறார்? சட்டமன்ற மேலவை. சட்டமன்ற மேலவை தான் அது என்ன செய்யும், படித்தவங்களாம் நிரப்பப்பட்டிருக்கும். முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. விதான் பரிஷத், இவங்களை இப்படி கூப்பிடுவாங்க, விதான் பரிஷத், சட்டமன்ற மேலவை. இந்திய மாநில சட்டமன்றங்களின் ஒரு அங்கமாக செயல்படக்கூடிய இந்த சட்டமன்ற மேலவை இந்தியாவின் 28 மாநிலங்களில் 6 மாநிலங்களில் சட்டமன்ற மேலவை உள்ளது. நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஈரவை சட்டமன்றத்தில் மறைமுக தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்டமன்ற மேலவையில் செயலாற்றுகின்றன. அவங்களாம் யார், நேரடியாலாம் வரமாட்டாங்க. சட்டமன்ற மேலவை ஒரு நிரந்தர அவையாகும். ஏனென்றால் இதனை கலைக்க முடியாது. சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் பதவி காலம் 6 ஆண்டுகளாகும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதன் ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவார்கள். ஒருவர் சட்டமன்ற மேலவை உறுப்பினராவதற்கு அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 30 வயசு நிரம்பி இருக்கணும். தெளிவான மனநிலைமை உடையவராக இருக்க வேண்டும்.
எந்த மாநிலத்தில் போட்டியிடுகிறாரோ அம்மாநில வாக்காளர் பட்டியலில் அவர் பெயர் இடம் பெற்றிருத்தல் வேண்டும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்டு, இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 30 வயசு உள்ளவளாக இருக்கணும், அவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கணும், அவரோட பேர் தேர்தல் இதில் வந்து போட்டியிட்ட அந்த தொகுதியில் இடம் பெற்றிருக்கணும். சரிங்களா? இதில் 1986 தமிழ்நாடு சட்டம் மேலவையை நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது வந்து யார் இருந்தாங்கன்னா கலைஞர் கருணாநிதி இருந்தார். ஓகே, இச்சட்டம் 1986 நவம்பர் மாதம் என்ன செஞ்சுருக்காங்க, கொண்டு வந்தாங்க. சட்டமன்ற மேலவைக்கான தேர்தல் 1/3 உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. நோட் பண்ணிக்கோங்க. 1/3 இப்போ நான் வந்து சொல்கிறது வந்து 10th புக்கில் ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்து படிக்கிறது வந்து, இப்போ நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து 8th ஸ்டாண்டர்ட். ஓகே, நம்ம வந்து நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வந்து கொடுக்குறது வந்து 10th ஸ்டாண்டர்ட் விதிகளோடு இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய ஹிண்ட்டை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. சட்டமன்ற மேலவையில் 12/1 உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் நியமிக்கப்படுவார்கள். 12/1 உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. டீச்சரும் வர்றாங்க, கல்லூரியை சேர்ந்த மாணவர்களும் என்ன செய்வாங்க, தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், அப்போ தான் அவங்களை எடுப்பாங்க. 1/3 சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 1/6 கலை, இலக்கியம், சமூக சேவை மற்றும் கூட்டுணர்வு இயக்கம் இவற்றில் சிறந்து விளங்குபவர்களை ஆளுநர் மூலமாக நேரடியாக நினைச்சுவாங்க, நியமனம் செய்வாங்க. இப்போது கமலஹாசன் சார் இருக்கார்ல, அவர் எம்பி ஆனார். இளையராஜா சார் அந்த பாராளுமன்றத்தில் அங்கே அவர் ஆனாங்க. இப்போ இங்கேயும் வந்து சிலர் எடுத்திருப்பாங்க. ஒரு வேளை மேலவே இருந்துச்சுன்னா ஆந்திராவில் உண்டு. ஆந்திராவில், கர்நாடகாவில், தெலுங்கானாவில், மகாராஷ்டிராவில், பீகாரில், உத்தரப்பிரதேசில் உண்டு. ஓகே, அப்புறம் தலைவர். இந்த மேலவை தலைவர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, அது மேலே உறுப்பினர்களிடையே தலைவரோட துணைத் தலைவர் அவங்களுக்குள்ளே தேர்ந்தெடுத்துக்குருவாங்க. ஓகே, இதில் இந்த சட்ட மேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் நம்ம பார்ப்போமா? ஓகே, சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் இதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 169. நோட் பண்ணிக்கோங்க. சட்ட மேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் சட்டப்பிரிவு 169. அதான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, சட்டமன்றத்தில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 3/2 உறுப்பினர்களை வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டமன்ற மேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் நாடாளுமன்றம் ஒரு சட்டமன்றத்தின் மூலம் மேலவையை உருவாக்குகிறது அல்லது நீக்கும். இப்போ அவர் வந்து ஆட்சியில் இருந்தப்போ, சாரி எங்களுக்கு வந்து தேவையில்லை சட்டமன்ற மேலவை அப்படின்னு நம்ம நீக்கிக்கிட்டோம் தமிழக அரசு. அதுவே வந்து நம்ம ஆந்திராவில் இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு, சிறப்பாக செயல்படணும் அப்படின்றதுக்காக. 2வது, சட்டமன்றத்தினுடைய செயல்பாடுகளில் அவங்க கண்காணிப்பாங்க. சட்டமன்ற மேலவை பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சட்டமன்ற மேலவை. ஓகே, சட்டமன்றத்தோட செயல்பாடுகள் என்னென்னு அப்படியே பார்த்துருவோமா? சட்டமன்ற அதிகாரங்கள் ஒரு முக்கியமான வேலை என்னதுன்னா, சட்டத்தை இயற்றுறது அல்லது சட்டத்தை வரவிடாமல் தடுக்கிறது. இதே வேலை, வேறு ஒன்றுமே இல்லை. அது நாடாளுமன்ற நடைமுறை மாதிரி தான் இங்கே மாநிலத்திலையும் என்ன செய்யும், நடக்கும். அது மாதிரி நிதி அதிகாரங்களை கட்டுப்படுத்துறது. எங்களுக்கு இந்த இவ்வளோ பட்ஜெட் வேணும், இவ்வளோ பட்ஜெட்டு எங்களுக்கு தேவைப்படுது என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இவ்வளோ நிதியை பெற்றதுக்கு அப்புறம் பட்ஜெட் வந்து மத்திய அரசால் கொடுக்கப்பட்டு அதை வந்து வாங்கினதுக்கப்புறம் என்ன செஞ்சுருவாங்க, பிரித்து கொடுக்கறதுக்கு அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க.
அடுத்து நிர்வாகத்துறையின் மீது கட்டுப்பாடு யார் வச்சுருப்பாங்க அப்படின்னா அமைச்சர்கள் மீது முதலமைச்சர் நினைஞ்சிருப்பார், நிர்வாகத்தை கட்டுப்படுத்தி வச்சுருப்பார். சரி, ஓகே. இப்போ வந்து மாநில நீதித்துறை பார்ப்போமா? ஓகே, மாநிலத்துடைய நீதித்துறை பார்ப்போமா? என்னென்னா 1862 உயர்நீதிமன்றம் கல்கத்தா மற்றும் பம்பாய் மற்றும் மெட்ராஸில் தோற்றுவிக்கப்பட்டன. முதலாக எங்கே தோற்றுவிக்கப்பட்டது நோட் பண்ணிக்கோங்க. 1862 உயர்நீதிமன்றங்கள் கல்கத்தா மற்றும் பம்பாய், மெட்ராஸ், சென்னை அல்லது மதராசப்பட்டினம். 1862 3 முக்கிய நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. யாருடைய காலத்தில்? பிரிட்டிஷ் இந்தியா ஆட்சியின்போ. ஓகே, ஒவ்வொரு மாகாணத்துக்கு நினைஞ்சாங்க உயர் நீதிமன்றங்களை அப்போது கொண்டு வந்தாங்க. இப்போ சென்னை எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கு பாருங்கள். 1950க்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்ட உயர் நீதிமன்றங்கள் அண்டை மாநிலங்களுக்கும் உயர் நீதிமன்றமாக செயல்பட்டது. இப்போ நம்மளுக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த மாதிரி பக்கத்து ஸ்டேட்டுக்கு, பாண்டிச்சேரி, இந்த மாதிரி முக்கிய பக்கத்தில் இருக்கக்கூட அண்டை மாநிலங்களுக்கு என்ன இருந்திருக்கு, நீதிமன்றமாக இருந்திருக்கு. மாநில அளவில் உயர் நீதிமன்றங்களோ மிக உயர்ந்த நீதிமன்றங்களாக கருதப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உயர் நீதிமன்றத்தை தோற்றுவிக்க வழிவகுக்கிறது. ஆனால் 1956 7வது திருத்த சட்டம் நோட் பண்ணிக்கோங்க. 1956 எத்தனாவது திருத்த சட்டம்? 7வது திருத்த சட்டம். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கியது. எடுத்துக்காட்டாக பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசங்கள் என்ன வரும்னா சண்டிகர் மற்றும் சண்டிகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளுக்கு என்ன இருந்திருக்கு, நீதிமன்றமாக இருந்திருக்கு. இதே போல் கவுகாத்தி அங்கே இருக்கிற உயர் நீதிமன்றம் வடகிழக்கில் இருக்கக்கூடிய 4 வடகிழக்கு மாநிலங்களான அசாமு, நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம், இந்த இதுக்கெல்லாம் வந்து பொது நீதிமன்றமாக இருந்திருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. கவுகாத்தி யார் எந்தெந்த மாநிலத்துக்கு வந்திருக்குன்னா நோட் பண்ணிங்க. நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம், அசாம், 4 மாநிலங்களுக்கு பொது நீதிமன்றமாக இருந்திருக்கு. 1956 இந்த நீதிமன்றத்தின் கிளைகள் இட்டா நகர், நோட் பண்ணிக்கோங்க, பிரான்ச்சஸ் இட்டா நகர், கெஹிமா, ஐஸ்வால் 3 பிளேஸு ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன. டெல்லி ஒரு மாநிலமாக இல்லாத போது தனக்கென்று சொந்தமாக ஓர் உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. இப்போ தான் அதை வந்து யூனியன் பிரதேசமாக அறிவிச்சிருக்காங்க, ரொம்ப ரீசெண்டாக. அதாவது வந்து எப்போனா 1956க்கு அப்புறம். அப்போது ஒவ்வொரு உயர் நீதிமன்றமும் தலைமை நீதிபதி மற்றும் பல நீதிபதிகளை கொண்டுள்ளது. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடும். சிலது 5 பேர் இருப்பாங்க, சிலர் 10 பேர் இருப்பாங்க, சிலது ஒவ்வொரு, அதாவது சிவிலுக்கு இவ்வளவு, அது நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருந்திருப்பாங்க, நீதிபதிகளை நியமனம் பண்ணியிருப்பாங்க. அது அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்படுகிறது. தற்போது இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள் சேர்த்து 25 யூனியன் பிரதேசங்கள்
மன்னிக்கணும், 25 உயர் நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. நோட் பண்ணிக்கோங்க. இப்போது உயர்நீதிமன்றத்துக்கு உண்டான சில வரையறைகள் என்னென்ன இருக்குன்னா, தனக்கேறிய நீதி வரையறை. அது என்னப்பா? அதிகாரம். மெட்ராஸ், பம்பாய், கல்கத்தா நீதிமன்றங்கள் தங்களுக்கென நீதிமன்ற வரையறைகளை அதிகாரிகளுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் பெற்றுள்ளன. இந்த 3 நீதிமன்றம், அதாவது இப்போ கீழே நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, அங்கே எனக்கு தீர்ப்பில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா, அது மேல்முறையீட்டுக்கு உயர்நீதிமன்றங்கள் என்ன செய்வாங்க? நாடுவாங்க. அதே வேளையில் மற்ற நீதிமன்றங்கள் பெரும்பாலும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை மட்டுமே பெற்றிருக்கு. அது விசாரிக்கும், தீர்ப்பு வழங்காது. ஆனால் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும். ஏன்னா கீழவை நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பை மதிப்பளித்து என்ன செய்யாது? தன்னிச்சையாக செயல்படாது. அவங்களுக்கும் என்ன செய்யும்? முக்கியத்துவம் கொடுக்கும். முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் உயில், திருமணம் சார்ந்த வழக்குகள், நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் ஆகியவற்றை மட்டுமே நேரடியாக விசாரிக்கும் அதிகாரங்களை இவை பெற்றுள்ளன. மாகாணங்கள் நீதிமன்றங்கள் அவற்றின் எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் 2000 மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை உரிய நீதிமன்ற வரையறையை பயன்படுத்தி விசாரிக்க முடியும். ஹர்ஷா மேத்தா ஒரு பங்கு சந்தை மோசடி செய்யக்கூடிய ஒரு நபருடைய வழக்குகளை உயர்நீதிமன்றத்தில் ரொம்ப பயங்கரமாக விசாரித்தாங்க. எனக்கு இந்த இதை வாசிக்கிறப்போ எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். ஊழல் குற்றச்சாட்டுலாம் விசாரிக்கிறது உயர்நீதிமன்றங்கள் தான். சரி, இப்போது மேல்முறையீட்டு நீதி வரையறை அப்படின்னா, உயர்நீதிமன்றங்கள் தங்களிடம் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளை கீழ் நீதிமன்றங்களிலிருந்து வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும், அதாவது உரிமையல், குற்றவியல் இந்த மாதிரி சார்ந்த வழக்குகளை என்ன செய்யும்? விசாரிக்கும். நாட்டில் இதில் சில இதுக்கு கொஞ்சம் விதிவிலக்கு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நாங்கள் என்றைக்கும் என்ன செய்ய மாட்டோம்? விசாரிக்க மாட்டோம். அப்படி விசாரிக்காத சில நீதிமன்றம்னா இராணுவ நீதிமன்றம், அவங்களோட தீர்ப்பாயங்கள், அந்த மாதிரி சார்ந்த வழக்குகள் என்ன செய்யாது? விசாரிக்காது. அதே மாதிரி பேராணை அதிகாரங்கள். இதில் ரொம்ப முக்கியமானது சட்டப்பிரிவு 226. நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 அடிப்படை உரிமைக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்குகின்றது. நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ரைட்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு கிடைக்கல, ஆனால் நான் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறேன். இதை கிடைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? எப்படி நான் அந்த சட்டத்தை நான் தெரிஞ்சுக்கணும்? 226 சட்டத்தின்படி நீ தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம்? வழக்கு பதிவு செஞ்சு உனக்கான ரைட்ஸ் பெறலாம். உங்களுக்கு 2000 ரூபா கொடுக்குற மாதிரி. சரி, சட்டப்பிரிவு 32 கீழ் நோட் பண்ணிங்க. சட்டப்பிரிவு 32 கீழ் உச்சநீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகளை, ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் போன்ற உயர்நீதிமன்றமும் அவைகளை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குதோ அதைத்தான் என்ன செய்யும்? உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும். ஆனால் பெரும்பாலுமே உயர்நீதிமன்றம் தீர்ப்பே இறுதியாக இருக்கும். உச்சநீதிமன்றம் எங்களுக்கு இது திருப்தி இல்லை, 100% திருப்தி இல்லை அப்படின்னா நேரம் என்ன செய்வாங்க? உச்சநீதிமன்றம் போவாங்க. ரொம்ப பெரிய வழக்குகள்லாம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகும். இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் நீதி பேராணைகளை வெளியிட உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்கிய அதிகாரம் பெரிதாகும். அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டுமே உச்ச நீதிமன்றம் இவைகளை வெளியிடுகிறது. உயர் நீதிமன்றம் இது போன்ற வழக்குகள் மட்டுமின்றி சாதாரண சட்ட மிரட்டலுக்கும் சட்ட மீறலுக்கும் நீதி பேராணைகளை, அதாவது இந்த ஆட்கொணர்வு மனுன்னு சொல்லுவாங்க, இப்போது ஹேபியஸ் கார்ப்ஸ், அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கிறணும். ஜெய்பீம் படத்தில் வருதுல்ல, அதாவது கட்டளை உறுத்தும் நீதி பேராண்மை, அப்புறம் ஸ்டே ஆர்டரு,
தடையுறுத்தும் நீதி பேராணை, தகுதி வினவும் பேராணை, ஆவண கேட்பு பேராண்மை, ஆர்டிஐ, இதெல்லாம் வந்து என்ன செய்ய முடியும்? உயர்நீதிமன்றங்களால் வெளியிட முடியும். இதில் இந்த இராணுவத்தை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் என்ன செய்யும் செயல்படுன்ற விஷயத்தை மறந்துடக்கூடாது. இந்த உயர்நீதிமன்றங்களோட ஒரு முக்கியமான விஷயம்னா அந்தந்த குற்றவியல் வழக்குகள் வர்றத ரெக்கார்ட்ஸ் என்ன செய்யணும்னா அங்கே சேவ் பண்ணி வைக்கும். உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து முடிவுகள் மற்றும் தீர்ப்புகள் அச்சடிக்கப்பட்டு சான்றாதாரமாக பாதுகாக்கப்படுகின்றன. எதிர்காலத்தில் எழும் கேள்விகளுக்கு தீர்வாக கடந்த கால தீர்ப்புகள் உதவுகின்றன. இந்த ஜெய்பீம் படத்தில் சார் இதுக்கு முன்னாடி அந்த 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 பிரச்சனை நடந்துச்சு, அங்கே அந்த கேரளாவில் என்ன இருந்தாங்க, அப்படி ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க, நீங்கள் ஏன் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு தான் அந்த கோர்ட் என்ன செய்யும், எடுத்து நடத்தும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா பெண்கள் உரிமை சார்ந்த சட்டங்கள். இந்தியாவில் பெண்களுக்கு நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும், ரெண்டாவது பாலியல் குற்றங்களை தடுக்கணும், அவர்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. இதில் இந்த இயக்கங்கள் பயனாக ஆண்களுக்கு இணையாக பெண்கள் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கும் வகையில் பல சட்டங்களை இயற்றப்பட்டு வருகின்றன. பல சட்டமன்றங்களில் பெண்களுக்கு சட்ட ரீதியான ஒரு உரிமை மறுக்கப்படும் போது அதற்கான தீர்வு வேண்டிய பெண்களுக்கு நியாயம் வழங்கப்படுகிறது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சதி ஒழிப்பு சட்டம் 1829. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான சட்டம். சதி ஒழிப்பு சட்டம் 1829. கணவனை இறந்த பிறகு உடன்கட்டை ஏற சொல்லுவாங்க. ஒரு தலைவர், தேசிய தலைவர் ஒருத்தர் தடுத்திருப்பார். நம்ம வரலாறு பார்க்குறப்போ நம்ம அந்த பாடத்தை நம்ம மிரட்டி விடுறோம். ஓகே, அதே மாதிரி குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 1929. சின்ன வயசில் கல்யாணம் முடிச்சு வச்சுருது, ஸ்கூல் பிள்ளைகள்லாம் போய் கல்யாணம் பண்ணி வச்சுருது. அது தடுக்கக்கூடிய சட்டம் 1929. சரி, இந்த வருஷத்தை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. பெண்ணுக்கு 18 வயசு, ஆம்பளை பெண்களுக்கு 29 வயசு. இப்படி இருக்கிறப்போ ஆம்பளை பையன் 29 வயசு இறந்துட்டானா 18 வயசுக்குள்ளே என்ன செஞ்சுருது, நெருப்பு தள்ளி கொண்டுறாங்க. அப்படி ஆச்சுங்க. அப்போ பெண்ணுக்கு 18, ஆணுக்கு 29. 1829 சதி ஒழிப்பு சட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே சின்ன பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 19 வயசு பிள்ளையே நம்மளை பொறுத்தவரை சின்ன பிள்ளை மாதிரி தான், அப்படியா வச்சுக்கோங்க. 1929 குழந்தை திருமணத்தை தடுக்கக்கூடிய சட்டம், குழந்தை திருமண தடுப்பு சட்டம். விதவை மறுமண சட்டம், அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படின்னா 1856 1856 மறுமண சட்டம். இதை தப்பாக எடுத்துக்கிற வேண்டாம். இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா இந்த மறுமணம் செய்கிறவங்க இப்போ 18 வயசு உள்ளவங்க அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு 56 வயசு பையனாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஒரு யாவதுக்காக சொல்கிறேன். ஓகே, 1856 உதவை மறுமண சட்டம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சட்டத்தை தான் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியம். எந்த சட்டம் வந்து இந்து உரிமை சட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1956 இந்து வாரிசு உரிமை சட்டம். இந்த சட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா பெண்களுக்கு சொத்துல பங்கு கேஸ் போட்டு வாங்கிக்கிடுவாங்க. 1956 நோட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி நம்ம சொன்னால் 19 வயசில் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அப்போல்லாம் எனக்கு எந்த சொத்து உரிமை இல்லை. 56 வயசில் என்ன பண்ணிட்டேன், என் அம்மா அப்பாட்டிருந்து சொத்து வாங்கிட்டேன். நோட் பண்ணிக்கோங்க.
இதே 56 என்ன நினச்சோம், 56 வயசில் ஒரு பையனை 18 வயசில் நான் கல்யாணம் பண்ணேன். ஏன்னா அது மறுமண சட்டம் அப்படியே வச்சுங்க. அட மைண்டில் இந்த மாதிரி கீண்ட்டை மறந்துடக்கூடாது. அதே மாதிரி 1986 இந்த சொத்துல பங்கு கண்டிப்பாக கொடுத்தாகணுன்றத தமிழ்நாடு அரசு கொண்டு வரப்பட்டது. எப்போ? 1989. 1989 1956 கொண்டு வந்த அந்த சட்டத்தை தமிழக அரசு எப்போது அங்கீகரிக்கப்பட்டது எப்பொழுது? 1989. வயசான பிறகு தமிழ்நாடு அரசு ரொம்ப லைட் கொண்டு வந்துச்சு. அந்த சட்டத்தை தான் தமிழ்நாடு திருத்த சட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. எந்த சட்டம் தமிழ்நாடு திருத்த சட்டம் என்று கொண்டு வரப்பட்டது? ரொம்ப லேட்டாக திருந்தினியா? எத்தனை வயசில்? 89 வயசில் திருந்தினா. இப்போ 1989 ஞாபகம் வச்சுங்க. எந்த வயசில் இந்த மனிதர் திருந்தினார்? உரிமை சட்டம், மகளிருக்கு சொத்துல பங்கு கொடுக்குற சட்டம் தமிழக அரசு எப்போ கொண்டு வந்துச்சு? 1989. 89 வயசில் திருந்தினேன் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சட்டத்தை என்ன சொல்கிறாங்க? தமிழ்நாடு சட்ட திருத்தம். தமிழ்நாடு சட்ட திருத்தம். அதே மாதிரி 1989 அப்போது இருந்த கருணாநிதி அவர்களால் தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துச்சு. இந்த திருத்தம் 2005 தான் என்ன சொல்லுது, மேற்கொள்ளப்பட்டது தேசிய அளவில். பரவாயில்லப்பா, 89 தமிழ்நாடு கொண்டு வந்துச்சு, 2005 தேசிய அளவில் என்ன வந்துச்சு, இந்த சட்டத்தை அமுல்படுத்தியிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, தேசிய அளவு 2005. டக்குன்னு அதே மாதிரி ரொம்ப டல்லாக போதா, சீக்கிரம் போட்டுருவோம். அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த மாநிலத்தின் நீதித்துறையில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. என்னதுன்னா, ஒவ்வொரு மாநில நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான தகுதிகள் என்னதுன்னா, குறைஞ்சது 10 வருஷம் அனுபவம் விட்டுருக்கணும். அப்போ தான் என்ன செய்வாங்க, அவங்கள நீதிபதியாக நியமனம் செய்கிறதுக்கு தகுதியாக அவங்க பார்ப்பாங்க. அவ்வளோதான், மாநிலத்துக்கு தேவையான நிர்வாக ஆட்சி முறை முடிஞ்சிருச்சு. இப்போது இதை நீங்கள் என்ன செய்யணும்னா, 8ஆம் கிளாஸ் புக்குலேயும் 10ஆம் கிளாஸ் புக்கையும் எடுத்து வாசிக்கணும். 10ஆம் கிளாஸில் ஃபஸ்ட் வால்யூம் புக் எடுத்து நீங்கள் வாசிங்கன்னா அப்படி மனசில் நிற்கும். நான் உங்களுக்கு கேரண்டி, நான் சொன்ன பாயிண்ட்டு, நீங்கள் நோட்ஸ் எடுத்த பாயிண்ட்லாம் என்ன இருக்கும், நீங்கள் என்ன செய்றீங்கன்னா தொடர்ந்து வாசிங்க. உங்களுக்கு இது நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரே உதவி எங்களை ஊக்குவிக்கிறது. நாங்கள் தொடர்ந்து நாங்கள் எப்படிலாம் எங்களை வழிநடத்தி நாங்கள் படித்தோம், இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கோன்றதை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் செயல்படுத்திக்கிட்டே இருப்போம். நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஆதரவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், நம்ம சேனலை வாட்ச் பண்ணால் போதும். நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கையில் வாக்குறுதி கொடுத்து உங்களிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்து நம்ம உள்ளாட்சி முறையை நம்ம சீக்கிரமாக பார்த்துருவோம். அடுத்த வீடியோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் பதில் அளிப்போம். இதுவரை நம்மளோட அகாடமிலேருந்து பாஸ் பண்ணிட்டு போன மாணவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு நேரடியாகவும் கிடைக்கும்ன்ற விஷயத்தை இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கன்சிஸ்டாக உட்காந்து படிங்க.
நன்றி, வணக்கம் மாணவர்களே.